வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிற கம்பு ரகம் வந்து ராஜஸ்தான் கம்பு, சுல்தானியா பாஜ்ரா, ஹரியானா கம்பு. இது அனைத்தும் ஒரே ரகம் தான். இந்த ரகம் ஒரு ஏக்கராவுக்கு நாத்து விட்டு நடுறதா இருந்தா 2 கிலோ, நேரடி விதைப்பா இருந்தா 4 கிலோ. நாத்துனா உங்களுக்கு 15 நாளைக்குள்ள நாத்து விட்டு நீங்க நடவு பண்றதுக்கு நீங்க தயார் பண்ணிக்கணும். இது வந்து உரம்லாம் வந்து ரொம்ப லேட்டாலாம் குடுத்துறக்கூடாது. அடி உரத்திலேயே நம்ம வந்து தேவையான அளவுக்கு உரம் குடுத்துறணும். அதுக்கப்புறம் ஒரு 25வது நாள் அந்த மாரி உரம் குடுத்தோம்னா, அபரிமிதமா இது வளரக்கூடியது. குறைஞ்சபட்சம் 2 அடியிலிருந்து 5 அடி வரைக்கும் இந்த கதிர் போகும். ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, ஒரு 3 அடி, 4 அடி அந்த ரேஷியோல இது வளரக்கூடியது. ஒரு செடியிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தூர்ன்னு பார்த்தீங்கன்னா 3லிருந்து 8, 9 அந்த அளவுக்கு வருது. உயரம்னு பார்த்தீங்கன்னா, தட்டினுடைய உயரம் ஒவ்வொரு இடத்துக்கும், ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாரி அதனுடைய சைஸ் மாறுது. குறைஞ்சபட்சம் ஒரு 6 அடி தட்டு. அந்த மாரி ஹைட் போகுது. அதுக்கப்புறம் 9 அடி வரைக்கும் தட்டு ஒரு சில இடத்துல 9 அடி வருது. அதுக்கு மேல கதிர் வந்து 4 அடி, 5 அடி வரைக்கும் கதிர் போகுது. இது வந்து அடிக்கக்குள்ள சிரமமா இருக்குமா? இது வந்து அந்த கொங்கு அந்த மணியோட சேர்த்து அந்த இதுவும் ஒட்டிக்கிட்டே வருமான்னு கேட்குறாங்க. அந்த மாரிலாம் இத ஒட்டிட்டு வராது. மிஷின்ல வந்து காய வச்சு அடிக்கக்குள்ள எளிமையா ஈஸியா அடிச்சுக்கலாம். ஒரு ஏக்கராவுக்கு விதை அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாத்து விட்டு நடுறதா இருந்தா 2 கிலோ, நேரடி விதைப்பா இருந்தா 4 கிலோ. இந்த விதைய வந்து நீங்க 15 நாளைக்குள்ள நாத்து விட்டு நடவு பண்ண ஆரம்பிச்சிரணும். ரொம்ப லேட்டா நடக்கூடாது. லேட்டா நட்டீங்கன்னா, நீங்க வச்ச கொஞ்ச நாள்லயே கதிர் வெளிய வர ஆரம்பிச்சுரும். விளைச்சல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கராவுக்கு 1 1/2 டன்னுலேருந்து 3 1/2 டன் வரைக்கும் வரும். நாம வந்து சொல்றது ஒரு அப்ராக்ஸிமேட்டா தான் நம்ம சொல்ல முடியும். நீங்க எந்த அளவுக்கு கதிர் வந்து எண்ணிக்கைய அதிகப்படுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மகசூல் அதிகமாகும். அடி உரம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணும்னா, நீங்க வந்து டிஏபியோ இல்ல பேக்டம்பாஸோ ஒரு ஏக்கராவுக்கு 2 மூட்டை போட்டுட்டு, நீங்க நேரடி விதைப்புலயும் பண்ணலாம். இல்ல நாத்து விட்டு நடக்குள்ளயும் அந்த மாரி அடி உழவுல போட்டுக்கலாம். அதே மாரி 2வது உரம் 10க்கு 26 ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 2 மூட்டை குடுத்துட்டு, நீங்க நல்லா தண்ணி மட்டும் நல்லா கட்டிட்டு இருந்தீங்கன்னா, நல்ல பக்கத்தூர் வரும். மகசூல் வந்து அதிகமா கிடைக்கும். இது வந்து பயிரிட்டு அறுவடை பண்றதுக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளி, குருவி வரும். அதுக்கு நம்ம பரண் அமைச்சு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அத பத்தியான டீட்டெயில் வேணும்னா எனக்கு கேளுங்க, கால் பண்ணுங்க. நான் சொல்றேன். நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.